சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் நான் தான் சார் பார்க்குறேன். என்னைக்கு வந்து கிரிக்கெட் பேட்டை தொட்டுச்சோ இன்ன வரைக்கும் கூட நான் தான் ட்ராவல் பண்ணுறேன். இன்னமும் அடுத்த லெவல் போகணும். அது என் பொண்ணு மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பையன். குணாவோட பொண்ணு கமலினி அப்படிங்கிறத விட கமலினியோட அப்பா குணான்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்குது. பெருமைப்படுற மாதிரி அந்த பிள்ளை கொடுத்துருக்கு. அதே பெரிய ஒரு கார்டு கிஃப்ட். அன்னைக்கு நான் மட்டும் தான் சந்தோஷப்பட்டேன். இப்போ என்னைய மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருமே அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு குழந்தை நமக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றப்ப இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப கனவு. அப்புறம் அவன் அண்ணாவை பார்த்து கிரிக்கெட்டுன்னு போகணுன்னு ஆசைப்பட்டா. அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே அவங்க அப்பா ஓகேன்னாங்க. அதுக்கப்புறம் ஜேர்னி அவங்க அப்பா மூலியமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரிக்கெட் வந்து ஒரு லக்ஸரியான விளையாட்டுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வர்றதுன்றது ஸ்பெண்ட் பண்ணி வர்றது எல்லாமே கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதுக்கு தயாராக தான் நாங்கள் வந்தோம். கமலினி பிறந்து எங்கள் பாப்பா என் கையில் வாங்குறப்ப இருந்த சந்தோஷத்தை விட அந்த இந்தியா ஜெர்சி போடுறப்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷப்படும். மேக்ஸிமம் வந்து சார் அவர் யாருடைய ஸ்டார் பிளேயர்னு பார்த்தாலும் பேசுவாங்க, வைப்பாங்க. ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. என்னை வந்து அவங்க கூப்பிட்டு எடுக்கணும், வளருவேன். நானே ரிக்வஸ்ட் பண்ணுவேன். எப்போ பெரிய ஒரு பிடிவாதமாக இருக்குது. அந்த பிள்ளை ஏன் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இன்னமும் இருக்குது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து கடைசியில் என்ன, எனக்கு மும்பை தான்ப்பா எடுக்கணும், எனக்கு மும்பை தான் விருப்பம், அங்கே தான் நான் போவேன், வேறு இடத்துல எனக்கு அது விருப்பம் இல்லை. அவங்களோட விருப்பமே மும்பை போகிறது தான். 10 lakh எது வந்தாலும் ஓகே, எடுத்தால் போதும். 10 லட்சங்கிற இடத்துல 1.6 crore அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சு. ஒரு ஸ்டெப்பு இந்தியா போயிட்டா, அடுத்த ஸ்டெப்பு வேர்ல்ட் கப்பும் போயிட்டா, அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டா. அவள் WPன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட போய் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறான்றப்ப ஒரு 16 வயசில் அந்த குழந்தை போய் அத்தனை பேரையும் ஃபேஸ் பண்ண போகுதுன்னா இந்த ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஏதோ. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். அண்டர் 19 T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ். அதில் வந்து இன்னைக்கு எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறது கமலினி. நம்ம கூட அவங்கள பற்றின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார், சொல்லுங்கள் சார். இப்போ குணா அப்படிங்கிறது உங்களோட பெயர். இப்போ குணாவோட பொண்ணு கமலினி அப்படிங்கிறத விட கமலினியோட அப்பா குணான்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக நல்லா வளர்ச்சி சார். அதனால ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணிட்டுருக்கு. அதனால் முன்னேற்றம் உண்டு. பிறந்து இப்போ வளர்ந்தது வரைக்கும் இன்ன வரைக்கும் பெருமைப்படுற மாதிரி அந்த பிள்ளை கொடுத்துருக்கு. அதே பெரிய ஒரு கார்டு கிஃப்ட். இன்னைக்கு எல்லாராலையும் பெருமையாக பேசப்படும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த உணர்ச்சி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அம்மாவா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் பிறந்த அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட இன்றைக்கி அந்த இந்தியாவுக்காக விளையாடுற அன்னைக்கு இருக்கிற பெருமை. அன்றைக்கி நான் மட்டும் தான் சந்தோஷப்பட்டேன். இப்போ என்னைய மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருமே அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு குழந்தை நமக்கு இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய கனவு இருக்கும். அவங்கள வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எப்படி மாறுபட்டு நீங்கள் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பாத்தை சூஸ் பண்ணீங்க? அதான் அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப கனவு. அவளுக்கு அப்படியே ஸ்டடீஸ் நல்ல ஸ்டடீஸ், நல்ல படிக்கிறதுல நான் ரொம்ப ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் படிப்பேன். அப்பயுமே ஸ்கூலில் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸில் போயிட்டு இருந்தால். அப்புறம் ஸ்கேட்டிங் பெர்மனெண்ட்டாக ஸ்கேட்டிங்கில் போயிட்டு ஸ்டேட் சாம்பியன் அந்த மாதிரி தான் இது பண்ணுவாள். அப்புறம் அவன் அண்ணாவை பார்த்து கிரிக்கெட்டுன்னு போகணுன்னு ஆசைப்பட்டான். அப்புறம் வீட்டில் எல்லோரும் பேசிட்டு சரி கிரிக்கெட் ஓகேவா உனக்கு? எனக்கு ஓகே, கிரிக்கெட் நான் விளையாடுறேன், எனக்கு ரொம்ப அது மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கணுன்னே அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே அவங்க அப்பா ஓகேன்னாங்க. அதுக்கப்புறம் ஜேர்னி அவங்க அப்பா மூலியமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அவர் நல்ல நிலைமையில சார். நீங்களே ஒரு கிளப் லெவல் கிரிக்கெட்டர், ஆல்ரெடி கிளப் லெவலில் தான் நீங்கள் விளையாடி இருக்கீங்க. உங்களோட இந்த தாக்கம் தான் உங்கள் பொண்ணுக்கும் வந்திருக்கா? இல்லை சார், அது கிடையாது சார். இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் பாப்பாவுடைய விருப்பம், அவங்க விருப்பம் என்னவோ அதை கேட்டு தான் நான் பண்ணது. நம்மளுடைய எதுவுமே அதனுடைய எஃபெக்ட் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா நிறையா பேர் வந்து எதுக்கு கிரிக்கெட்டு, அதை ஏன் விளையாடணும் அப்படின்னு நிறையா யோசிக்கிற பேரண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் எப்படி தனித்து இருக்கீங்க? இல்லை சார், நம்மளுக்கு பேரண்ட்டாக நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுறதோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மாறுபட்டு நம்ம பண்ணோம்னாக்கா அது சக்ஸஸ் வராது. ஏன்னா நம்ம ஒன்று செய்வோம், அந்த பாப்பா ஒன்று செய்யும்,
அது மாதிரி வராது. ஒன்றும் அவங்க இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலைக்கு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட இருந்து கடைசி வரைக்கும் செயல்பட்டால் அது சக்ஸஸ். நீங்க கிரிக்கெட் அப்படிங்கிறத அவங்க சரி விளையாடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, ஏன் கிரிக்கெட் விளையாட வைக்கிற, வேற எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பண்ண வைக்கலாமே அப்படிங்கிற கேள்விகளும் வந்திருக்கும்ல. இல்லை சார், என்கிட்ட மேக்ஸிமம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன், அவங்க விருப்பம் என்னவோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். தட்சால் அதோட ஒரு வார்த்தையோட முடிச்சிருக்கேன். அதிகமாக நான் வந்து இன்னைக்கு கேட்கவும் மாட்டாங்க. அது என்னுடைய டிசிஷன் தான். அது வீட்டிலுடைய நான் யோசிச்சு தான், ஏதாவது ஒரு நாள் 2 நாளில் யோசிச்சு தான் செய்வோம். பாப்பாட்டையும் நல்லா கன்ஃபார்மாக கேட்டுட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் பண்ணது. அதை நான் யோசித்து பண்ணால் அது கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கணும், 100% சக்ஸஸாக வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் தாட்டு எனக்கு தோணுனா தான் அதை செய்வோம், இல்லை செய்ய மாட்டேன். யார் சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன், காதில் வாங்க மாட்டேன். மேடம், என்னதான் ஆண்கள் வந்து வீட்டில் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அந்த பொருளாதாரத்தை வந்து பெண்கள் தான் பார்த்துப்பாங்க. அந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க நீங்கள் முதல்ல? இல்லை, நாங்கள் அங்கே நான் மதுரையிலேருந்து கடந்து வந்த பாதையில் பொருளாதார நெருக்கடிலாம் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் பார்க்கல. ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி சரி அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிற வேலையை நான் பார்த்துப்பேன், அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க சமாளிச்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸுக்குன்னு இங்கே வந்து இவங்க ஹெல்த் இஷ்யூக்கு அப்புறம் தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் தெரியும், எங்களுக்கு இந்த கிரிக்கெட் வந்து ஒரு லக்ஸரியான விளையாட்டுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்கெல்லாம் கலந்து பேசி தான் முடிவு எடுத்தோம். இங்கே வர்றதுன்றது, ஸ்பெண்ட் பண்ணி வர்றது எல்லாமே கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதுக்கு தயாராக தான் நாங்கள் வந்தோம். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூன்றப்ப அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் வந்துச்சு, சரிவு சந்திச்சோம், ரொம்ப சந்திச்சோம். நீங்கள் நிறையா இந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது பாப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களோட செல்ல பெயர் என்ன? கமலினி. வீட்டில் பாப்பா தான் கூப்பிடுவோம் எல்லாருமே. எங்கள் வீட்டில் எல்லாருமே பாப்பா. உங்க பாப்பா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜெர்சி போடும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்லல, கமலினி பிறந்து எங்கள் பாப்பா என் கையில் வாங்குறப்ப இருந்த சந்தோஷத்தை விட அந்த இந்தியா ஜெர்சி போடுறப்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். அதான் சொல்கிறா, எமோஷ்னலாக எல்லாருமே அழுதுட்டோம். ஏன்னா அந்த ஜெர்சி வீடியோ காலில் காட்டுறப்ப டிவியில் அதெல்லாம் ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ உங்கள் பொண்ணை நிறையா மிஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா கூடவே இருந்தாங்க, ஓடி ஆடி விளையாடிட்டு இங்கேயே உங்கள் கூடயே உங்களை சுற்றியே வந்தவங்க. இன்னைக்கு நிறையா மேட்சஸ் அப்படிங்கிற ஒரு இதில் போகும்போது அவங்க பிஸி ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் அதை பார்க்க கொஞ்சம் ஓகே, நான் நாட்டுக்காக விளையாட போகிறா, நம்ம எதுக்கு கஷ்டப்படணும் கொஞ்சம் இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் எங்களை பழக்கப்படுத்திக்கிட்டோம். ஓகே, இதுதான் அவளோட லைஃபு, இதுதான் அவளோட கெரியர், இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்கணும் நமக்கு, அவ்வளோதான். இதுதான் நம்ம அவகிட்ட இருந்து நம்ம இப்படி தான் லைஃப் போகும், கஷ்டப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா அதனால் விளையாடுறா, டிவியில் பார்த்துக்கலாம், வீடியோ கால் பண்ணுறா, ஓகே, கூடயே இருக்கிற மாதிரி தான் ஃபீல். ஏன்னா காலையில் ஈவினிங் எல்லாமே பேசிடுவா, வீடியோ கால் பண்ணி பேசிடுவா. அதனால் கூடயே இருக்கிற மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. மேட்சுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு கால் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்களா உங்களுக்கு? அவங்க டேடிகிட்ட பேசிடுவாங்க வீடியோ கால் பண்ணி. மேட்ச்சுக்கு முன்னாடியும் சரி, மேட்ச்சுக்கு பின்னாடியும் சரி, கால் பண்ணி இப்படி பண்ணியிருக்கேன்னு அவங்க எல்லா சஜஷனும் கொடுத்துருவாங்க. அடுத்த மேட்ச்சுக்கு இப்படி பண்ணுப்பான்னு காலையில் எழுந்த உடனே ட்ராவல் பஸ்ஸில் கிளம்புறப்ப அவங்க அப்பாட்ட பேசிட்டு எல்லாமே சொல்லிவிட்டு, அவங்க அப்பா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவங்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அதே போல் கரெக்டாக போய் பண்ணுவாங்க. சார், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு மேடம் சொல்கிறாங்க. அதை என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? இல்லை சார், அது ஒன்றும் பெருசாக இல்லை சார். பாப்பா வந்து டெய்லி அதை பார்க்குறது தான். அன்றாட வந்து பிச்செலாம் மாறும். கரெக்ட். டர்ஃபி விக்கெட்டு வச்சு நீங்கள் ஒரு லைட்டாக பனி துணி விழுந்தாலே மாறும், மழை பெஞ்சால் மாறும். இதுக்கெல்லாம் நம்ம அது என்ன எப்படி பால் இதாகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு தான் அடுத்து விளாட முடியும். ஒரு டைமில் வந்து குயிக்காக வரும், ஒரு டைமில் ஸ்லோவாக இருக்கும், பிச்சாகி ஸ்லோவாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உட்காந்து நின்று விளாடணும். அதே போல் வெட்டாக இருக்கும் கிரவுண்டு. எந்த பக்கம் நம்ம காற்றடிச்சு அந்த பக்கம் அடித்தா போகும், எந்த பக்கம் அடித்தா போகாது, எந்த பக்கம் அதிக நீளம் இருக்குது, அது எவ்வளோ லென்த் இருக்குது, அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நீங்கள் ஒரு கிராஃப் எடுத்து முன்னாடியே சொல்லிடுவீங்க அவங்கள்ட்ட. அதெல்லாம் சொல்லிடுவோம். அங்கே போய் பாப்பா விளாட்றதான். இப்போ அண்டர் 19 அவங்க வந்து ஓப்பனிங் பேட்டிங் இறங்குறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். 11 பேரில் ஒரு ஓப்பனிங் பேட்டராக இறங்கும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். நாங்கள் எடுத்ததுலேயே ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஃபெயில் சார். ஏன்னா
ஓப்பனிங் பேட்டு ப்ளஸ் விக்கெட் கீப்பிங். லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர். லெஃப்ட் ஹேண்டு பேட்டு, அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டு ஆக்சுவலாக நம்மளாம் உருவாக்கி வந்தது. அதையே விடுங்க. அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் ஒரு இதில் வீடியோவில் பார்த்தேன். அவங்களே சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு என் கெரியர் தொடங்கினதே ரைட் ஹேண்டில் தான் தொடங்கினுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லெஃப்டில் விளாண்டுச்சு. விளாண்ட மோசம் பாப்பா உனக்கு லெஃப்ட் வருது, எனக்கு விளாட்றப்பா அப்படின்னுச்சு. சரி நீ லெஃப்ட்லேயே அது விளாடு, ரைட்டில் அடுத்து விளாடாது, அப்படியே பழகி லெஃப்ட்லேயே கொண்டு வந்துட்டோம். இப்போ அது அடுத்து 2 ஒர்க்குமே ஹார்ட் ஒர்க். பேட்டிங், ஓப்பன் பேட்டிங்கும் ஹார்ட் ஒர்க். உங்களுக்கு தெரியும், நியூ பாலு, ஸ்பீடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் தான் நம்ம அதிகமான பால்ஸ் விளாண்டா தான் ஓப்பனிங் விளாட முடியும். கரெக்ட். இல்லாட்டி விளாட முடியாது. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம விக்கெட் கீப்பிங் பண்ணிவிட்டு அடுத்து உடனே ஒரு 10 நிமிஷத்தில் உள்ளே வரணும். கரெக்ட். உங்களுக்கு எந்த ரெஸ்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது 2 ஃபீல்டுமே ஹார்ட் ஒர்க் ஃபீல்டு. இது எந்த பொண்ணுங்க யாரும் செய்யாது. என் பொண்ணு அந்த தைரியம், அந்தோடைய எனர்ஜி எல்லாமே இருக்குது. அதனால் நான் அதை கொண்டு வந்தேன். இதோட வெற்றிக்கு முழு காரணமே என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்களை அவங்க எவ்வளோ பெருமைப்படுத்துகிறாங்க? சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் நான் தான் பார்க்குறேன். என்றைக்கு கிரிக்கெட் பாலை தொட்டுச்சோ, பேட்டை தொட்டுச்சோ, இன்ன வரைக்கும் கூட நான் தான் ட்ராவல் பண்ணுறேன். அதனால் பெருமையாக இருக்குது. இன்னமும் அடுத்த லெவல் போகணும். அதுக்கு தான் நான் ஒன்றையும் பசங்க கணக்கா அது என் பொண்ணு மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். அது ஒரு பையன் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு பையன் எனக்கு. ஆனால் பொண்ணு தான் எனக்கு ஒரு பையனாக ஒரு ஃப்ரெண்டாக தான் இன்ன வரைக்கும் நான் கொண்டு வந்துருக்கேன். திட்டினாலும் எதுனாலும் அது பையன்மாக தான் நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஹார்ட் ஒர்க்கு தான். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த லெவல், இல்லாட்டி போகவே முடியாது. அதனால தான் ரெண்டையுமே பாப்பாவுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் அடுத்து விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஓப்பன் பேட்டிங். இது ரெண்டுமே ஹார்ட் ஒர்க்கு. ரெண்டுமே பண்ணால் யார்கிட்டையும் எங்கேயுமே கிடையாது. விக்கெட் கீப்பர் வேணும்னா யாரும் பண்ண மாட்டாங்க, 2 ஹார்ட் ஒர்க்குமே பண்ண மாட்டாங்க. ஒன்று இப்போ ஏதாச்சும் ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணுவாங்க, இல்லாட்டி 4th ரவுண்டு 6th ரவுண்டு இறக்குவாங்க. ஓப்பன் விக்கெட் கீப்பர் ஓப்பன் பேட்டு விக்கெட் கீப்பரு அதிகமாக பண்ணுறது சான்ஸ் இல்லை. வேர்ல்டில் ஏதாவது 1-2 இருக்குது. அதில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணோம். உங்கள் கண்கள் கலங்கும் போதே அந்த உணர்ச்சியில் எவ்வளோ பயப்படுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அதோட இல்லாமல் அவங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணுறேன் சார். அது எவ்வளோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். பொண்ணும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாலும், ஒரு ஃபிட்னஸ் பண்ணாலும் நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஏதாவது அடிபட்டு இங்கே நிற்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவங்களுக்கு இருக்கிற வலியோட உங்களுக்கு தானே அதிகமாக இருக்கும். இல்லை சார், நம்ம அது அப்படி வளர்க்கலை. அடிபட்டாலும் அந்த ஸ்பாட்லேயே அடுத்து அதை செஞ்சு ஆகணும். அந்த ஸ்போர்ட்டிவ். ஆமாம். அது திருப்பிலாம் வீட்டுக்கு வந்துக்கிட்டு உட்காந்து அந்த இது வலிக்குது அது வலிக்குது அந்த மாதிரி அது மாதிரி பண்ணதும் கிடையாது. நான் அந்த லெவலுக்கு நான் கொண்டு வரவும் மாட்டேன். அந்த ஸ்பாட்டில் அடிபட்டுச்சு, அந்த ஸ்பாட்டில் என்ன இருக்கோ ஓகே பண்ணிட்டு விளாண்டுக்கே இருக்கணும். திருப்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு அதை எதாவது பண்ணாத அதெல்லாம் கிடையாது சார். வீட்டுக்கு வர அந்த ஸ்பாட்டில் என்ன அடிபட்ட எது பட்டாலும் அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே விளாடணும். அதான் கிரிக்கெட்டு, அதான் வீரம். அதை விட்டுட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி நான் வளர்க்கல, இன்ன வரைக்கும் அப்படி இல்லை. கடவுள் பண்ணியதால் நீங்கள் அடுத்தும் வராது. அது மாதிரி ஃபிட்னஸ்ஸு, அது மாதிரி நம்ம ஹெல்த்து, நம்மளோட ஃபுட்டு எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வராது சார். உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்குற பழக்கலாம் உண்டா? உங்கள் பொண்ணு கிரிக்கெட் விளாட்றதுக்கு முன்னாடி? எனக்கு கிரிக்கெட்டே சுத்தமாக பார்க்கவும் மாட்டேன். எனக்கு அதை நான் பார்த்தாலே சேனலை மாற்றுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் நிஜமாகவே சொல்கிறேன். கிரிக்கெட் பார்க்கவே பையன் விளாடுவான், ஆனால் அவன் பக்கமே போக மாட்டேன். அவன் மேட்ச்சுக்கோ எதுக்குமே போக மாட்டேன். ஏன்னா பொண்ணோட ஸ்கேட்டிங்கோட தான் என்னோடய ட்ராவல் ஃபுல்லாக. அவங்க அப்பா பையனை பார்த்துக்குறவங்க, நான் என் பொண்ணை பார்த்துக்குருவேன். அப்படியே தான் இருந்துச்சு. என் பொண்ணு என்னைக்கு கிரிக்கெட்டு வந்தாங்களோ அதோட நான் எந்த பொம்பளை பசங்க கிரிக்கெட் விளாண்டாலும் போய் பார்த்துருவேன் கிரவுண்டில். அந்தளவுக்கு கிரிக்கெட் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் எனக்கு. என் பொண்ணு விளையாண்டதுக்கு அப்புறம் தான் கிரிக்கெட் மேலே அவ்வளோ. இப்போ இந்தியா டீமில் விளையாண்டா இப்போ மேட்ச் போட்டாங்கன்னா உட்காந்துருவோம். நைட்டு ஒரு 10:30 வரைக்கும் முடியிற அளவுக்கு போக மாட்டான். அந்தளவுக்கு கிரிக்கெட் மேலே எனக்கு ரொம்ப க்ரஷ். இப்போ உங்கள் பொண்ணு யாருக்கு செல்லம்? எனக்கு தான் ரொம்ப செல்லம்.
அப்பாவுக்கு? அப்பாவுக்கு அப்பாவுக்கு அவ்வளோவா செல்லம் இல்லை, எனக்கு மட்டும்தான். அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரா? ஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட். மற்ற எல்லாத்தையும் சும்மா ஜாலியாக வந்து அவள் எல்லாமே பண்ணுவாள். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு. என்கிட்ட கொஞ்சம் கிச்சனுக்கு வர ஜோவியலாக இருக்க வைக்க என் கூட நல்ல குறும்பு பண்ணிகிட்டே இருப்பா. அது அப்பாட்ட பண்ண முடியாதுல்ல. இப்போ அந்த குறும்பெல்லாம் இல்லாம எப்படி ஆமாம், இருக்கு ரொம்ப உங்களுக்கு? கஷ்டம்தான். என் பேரை கூப்பிடுவா, ஏய் சரண்யா என்ன பண்ணுற அப்படின்னு. இப்போயே வீடியோ கால்லாம் தான், என்ன பண்ணுற சமைக்கிறீங்களா அப்படின்னு. அந்த ஃபோன்லேயே போகுது. அந்த மாதிரி தான் மிஸ் பண்ண. நேர்ல இருந்தது இப்போ போன்ல இருக்கு. ஃபோனில் இருக்குது. டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு. ஆமா, இந்த மாதிரி தான் அதனால. பேச வேண்டிய சூழ்நிலையும் உருவாயிருச்சு. ஆமாம், கண்டிப்பாக. சார், உங்க பொண்ணோட இம்ப்ரெஷன்னா யாரை சொல்லுவீங்க நீங்க? அவங்க இம்ப்ரெஷன் வந்து இன்ன வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சார் அவர் யாருடைய ஸ்டார் பிளேயர்னு பார்த்தாலும் பேசுவாங்க, வைப்பாங்க. ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. நான் வந்து என்னை வந்து அவங்க கூப்பிட்டு எடுக்கணும், அப்படி தான் நான் வளருவேன். நானே ரிக்வஸ்ட் பண்ணுவேன், எப்போ பெரியவர் வருவாங்க, அவங்களோட நீ ஃபோட்டோ எடுத்து கொடுத்துப்பா, நாங்களும் ஒரு இதாக வச்சுக்கிடுவோம். அவங்களாம் ரொம்ப வற்புறுத்துவோம். அதாவது கனா படத்துல அவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி சொல்லி தான் வளர்த்துருக்கீங்க. ஆமாம் சார், அது மேக்ஸிமம் வந்து இப்போ கூட அந்த முதுகு போயிருக்கோம், நம்ம அது பெங்களூருக்கு போயிருந்துச்சு. இந்த அண்டர் 19 கோச் ஒரு 10 days கோச் வச்சுருந்தாங்க, அதில் ப்ராக்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு போயிடுச்சு. அங்கெல்லாம் ஹர்மன் பிரீத் கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாப்பாவை பார்த்து தமிழ் ஹாய் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அடுத்தது நல்லா பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போயும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை பாப்பா. அதனால் அது அது பிடிவாதமாக இருக்குது. அந்த பிள்ளை ஏன் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இன்னமும் இருக்குது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. அதை ஒன்றும் பண்ண முடியல சார். அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர் ஒன்லி பிடிச்ச விக்கெட் கீப்பரில் டோனி மட்டும்தான். மற்ற மேக்ஸிமம் சொல்லாது. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க முதல்ல? எல்லாம் கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க சார். எல்லாம் மற்ற எல்லாத்தையும் A to Z என்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த உடைய ஓப்பன் தான், மறைமுகமாக எதுவுமே கிடையாது. அப்பா திட்டுவேன், எல்லா வேலையும் பார்ப்பான். நான் திட்டுவேன், இது தப்பு, இது ரைட்டு, இதுன்னு நானும் பார்ப்போம். நான் சொல்லிடுவேன், எதுவுமே என்கிட்ட வந்து மறைக்கக்கூடாது. இன்னும் பெரிய வழியாக போக போக எது போனாலும் ஓப்பனாக பேசினா தான் உனக்கும் எனக்கும் அது கரெக்டாக இருக்கும். உனக்கு தெரியாது, அந்த ஏஜ் கம்மி, அந்த ஏஜ் ஆடாம பண்ணிட 20, 20, 21க்கு மேலே தான் மெச்சூர் தன்மை வரும். அப்போ தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒன்று இதுன்னு நீ டிசைட் பண்ண முடியும். இப்போ டிசைட் பண்ண முடியாது. அதனால் எதுனாலும் எது நடந்தாலும் என்ன செஞ்சாலும் ஓப்பனாக நான் சொன்னால் தான் உனக்கு கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் நிறைய பேசியிருக்கேன். அது மேக்ஸிமம் அதுலேயும் எதுவுமே மைண்டில் வைக்காது, கரெக்டாக சொல்லிடுறேன் சார். மேடம், அவங்களோட வளர்ச்சி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா WPL அந்த ஆப்ஷனில் தான் அவங்களோட வளர்ச்சிங்கிறது ஆரம்பிச்சது. மும்பை இந்தியன்ஸ்க்காக 1.6 crore தமிழகத்தை சேர்ந்த கமலினி எடுக்கப்பட்டா, அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது சார். அதுக்கு நாங்கள் அன்னைக்கே ரொம்ப குதிச்சு சந்தோஷப்பட்டு வீடு ஃபுல்லாக எல்லாரும் கீழே வந்து பார்த்துட்டோம், என்ன வீட்டில் சத்தம் கேட்குது, அந்த அளவுக்கு குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிஞ்சு. அதெல்லாம் ரொம்ப சொல்லவே முடியாது. அதெல்லாம் எமோஷ்னலாகவும் சரி, நானும் பையனும் அப்படியே குதிச்சு இது பண்ணி அவங்க அப்படியே உட்காந்து அழுதுட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை வீடியோ வரப்போ கன்சோல்ட் ஆகுறப்ப அந்த பேர் வந்து 10ல் ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு இருந்த பதட்டம் ஒன்று ஆகுறப்ப எவ்வளோ சந்தோஷம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ்லாம் போய் ஆட போறாங்க. நிறைய நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த WPLங்கிறத கலந்துக்க போறாங்க. அந்த மாதிரி ஸ்டார் பிளேயருக்குள்ளலாம் விளையாடும் போது எப்படி இருக்கும் உங்க மனநிலைமை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ லட்சியத்துல ஒரு ஸ்டெப்பு இந்தியா போயிட்டா, அடுத்த ஸ்டெப்பு வேர்ல்ட் கப்பும் போயிட்டா, அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டா அவ. ஏன்னா வேர்ல்ட் கப்புன்ற இது WPLன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட போய் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறான்றப்ப ஒரு 16 வயசில் அந்த குழந்தை போய் அத்தனை பேரையும் ஃபேஸ் பண்ண போகுதுன்னா, இதை விட ஒரு கிரேடெல்லாம் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா வளர்ந்துருக்காங்க, உங்களுக்கு பெருமையை சேர்த்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடணும் வர பெண்களுக்காக அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம விஷயங்களை அவங்க மேலே திணிக்காமல் அவங்கள உட்கார வச்சு பேசி உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொன்னால் ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன், அதை செய்யலாம்.
உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி நம்ம பேரண்ட்டு அவங்கள கை தூக்கி விட்டாலே போதும், வேறு நமக்கு யாருமே வேண்டாம். நம்ம 2 பேரும் பேரண்ட்ஸ் 2 பேரும் கூட சப்போர்ட்டுக்கு இருந்தால் அவங்க எவ்வளோ உயர்த்தினாலும் போவாங்க. அது நீங்கள் கமலினியை வச்சே பார்த்துருக்கலாம். அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னும் எங்கள் பொண்ணு அப்ஸ் அண்ட் டவுன் எது வந்தாலும் கூட இருப்போம். இன்னும் பெரிய அளவில் இருந்தாலும் எப்பயுமே அவளுக்கு பேக் போனால் நாங்கள் 2 பேர் இருப்போம். வர கேர்ள்ஸுக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்களுக்கும் அதான் நான் சொல்கிறேன், போயிட்டா என்ன ஆகுமோ அதனால் அந்த மாதிரி தாட்டே வச்சுட்டு வராதீங்க. பிள்ளை மேலே நீங்கள் உங்கள் பொம்பளை பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சு வாங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இல்லை சார், இப்போ ஐபிஎல்ல செலக்ட் ஆகிட்டுனா அங்கே போய் எல்லா நாட்டுடைய பிளேயர்ஸோடையும் வருவாங்க. அதில் வந்து பாப்பா வந்து இருக்கிறதுலே கம்மியான ஏஜ். அந்த பிள்ளைக்கு நிறைய கற்றுக்குறோம், நிறைய டெவலப்மெண்ட் வரும். அதுக்காக தான் அது நிறையா பிரான்சிஸ் போய் அட்டன் பண்ணிச்சு. அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ட்ரெயினர் இதுக்கு, இது நம்ம ஆமாம் இது கூப்பிட்டு செலெக்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய அகாடமி போயிருச்சு, யூபி வாரிசன் போயிருச்சு, டெல்லின்னு போச்சு, மும்பை போச்சு, எல்லாமே கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்துச்சு. ஆனால் வந்து கடைசியில் என்ன, எனக்கு மும்பை தான்ப்பா எடுக்கணும், எனக்கு மும்பை தான் விருப்பம், அங்கே தான் நான் போவேன், வேறு இடத்துல எனக்கு அது விருப்பம் இல்லை. அவங்களோட விருப்பமே மும்பை போகிறது தான். ஆனால் பணத்தை வந்து நாங்கள் அப்போ பேஸ் பண்ணவே கிடையாது. 10 lakh எது வந்தாலும் ஓகே, எடுத்தால் போதும். 10 லட்சங்கிற இடத்துல 1.6 crore அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சு. இல்லை சார், அது உண்மைதான். அதை விட இன்னமும் பாப்பா எங்கள் குழந்தை வந்து அங்கே இருக்கிறத கற்றுக்கிட்டு அடுத்த லெவலில் போகிறது பெரிய விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். கரெக்ட். ஓகே, ஒரு பணம்ன்றது ஒரு பெரிய விஷயம். 1 lakhன்னு ஒரு 60 crore 60 lakhன்றது பெரிய விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட வந்து அங்கே என் குழந்தை வந்து இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு அடுத்த லெவலில் இந்தியா போய் ஆடும் அப்படின்றது அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய விதமாக இருக்குது. இதையும் இவ்வளோ எடுத்தது எங்களுக்கு அதோட ரொம்பையும் எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஒரு பேரண்ட்டாக நீங்கள் அடுத்த பேரண்ட்டுக்கு என்ன சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்க சார்? அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும் சார், அவ்வளோதான் சார். மற்றவங்க சொல்ல கேட்கக்கூடாது. அவங்களுக்கு பொண்ணுங்களோட நம்ம வந்து உள்ளே ஸ்பெண்ட் பண்ணிக்கே இருக்கணும். எங்கே போனாலும் அவன் போகணும், வைக்கணும். வேறு என்ன அவங்களுக்கு என்ன தேவைகள் எல்லாமே பண்ணணும் சார். ஒன்லி வந்து அவங்களோட விருப்பத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதில் போக முடியும். ஆக்சுவலாக பேரண்ட்டு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டு பொண்ணுங்க இதையுமே ரெண்டையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் சார். இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. எப்பயுமே ஒரு பேட்ஸ்மேன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளாடணும். பவுலர்னால் ஒரு 2 மணி நேரம் பவுலிங் 1 மணி நேரம் வச்சு போடணும். அப்போ தான் சார் சக்ஸஸ், இல்லைன்னு வராது. அதனால் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம பணமும் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாமே ஒரு ஃபுட்டுலேருந்து எல்லாமே செலக்டடு தான். கரெக்ட். இதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம அதை கொண்டு வர முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சார். ஓகே சார், கமலினியோட பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப அழகாக அவங்களோட நினைவுகளை, அதாவது அவங்களோட ட்ராவலை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க. இதை பார்க்குற நிறையா பேருக்கும் ரொம்ப இம்ப்ரெஷனாக இருக்கும் தான் நினைக்கிறேன் நானுமே. ஏன்னா இதை பார்த்து நிறையா பேர் கிரிக்கெட்டுக்கு வந்து அவங்களும் அடுத்தடுத்து சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமாகவே இருக்குது. கமலினியும் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் இன்னும் உங்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதும் எங்களோட டீம் சார்பாக விஷஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.